அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா, ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு கண்டிப்பா நல்ல உணவுகள சாப்பிட்றது அவசியமானது. நல்ல உணவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது தினசரி உங்களுடைய உணவுல ஒரு காய், ஒரு கீரை, அதேபோல நல்ல ஒரு பழம். இதையெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. அந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இத வந்து தினசரி உங்களுடைய உணவுல நீங்க அதிகமா வந்து சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கும் பொழுது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ எந்த விதமான நோய்களும் வந்து ஏற்படாமல் இருக்கும். இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் சாப்பிடக்கூடிய பழக்கமே வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காய்கறி, கீரை, பழங்கள் இதனுடைய முக்கியத்துவம், பயன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியப்படுத்துங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு பழக்கப்படுத்துங்க. அது மாதிரி நீங்கள் சாப்பிட வைக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த நோயும் வராது. அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. காய்கறிகள் தான் நம்மளுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை பெற்றது. அதாவது நம்ம இந்த காய்கறிகளில் தான் நமக்கு தேவையான நார்ச்சத்து, பிற அத்தியாவசிய சத்துக்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. இப்போ காய்கறிகளை ஒருவர் வந்து அவங்களுடைய உணவில் தினமும் அதிகமாக வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாகிடுச்சு, அந்த மண்டலம் வலுவடைஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுடைய உடம்புக்கு நோய் அப்படின்றது ஒன்றும் வரவே வராது. ஸோ நோய் இல்லாமல் உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போது காய்கறிகள் எவ்வளவு அவசியமானது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பொதுவாக காய்கறிகளோட ஒரு சில குறிப்பிட்ட காய்கறிகளை வந்து வெட்டின உடனே வந்து சமைக்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. காய்கறினா கட் பண்ணோம், சமைக்கிறோம் அப்படின்னு தான் தெரியும். ஆனால் ஒரு சில வகையான காய்கறிகளை வெட்டி கொஞ்சம் நேரம் கழித்து தான் நீங்கள் சமையலுக்கு வந்து பயன்படுத்தணும். இந்த விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுமா? என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். அப்படி என்னென்ன காய்களை வெட்டின உடனே வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல இருக்கக்கூடியது காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ரக்கோலி. இந்த 3 காய்கறிகளையும் வெட்டின உடனே வந்து சமைக்கக்கூடாது. ஸோ முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இந்த 3 காய்கறிகளும் ஒரே குடும்பத்தை வந்து சேர்ந்தது. அப்படி இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான குணம் தானே இருக்கும். அப்படிங்கும்போது இந்த 3 காய்கறிகளையுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா நீரில் கழுவிட்டு துண்டுகளாக்கி கொஞ்சம் நேரம் வந்து தண்ணீரில் அப்படியே வந்து போட்டு வச்சுடுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அதுவும் சமைக்க ஆரம்பிக்கணும். அதுவும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்காமல் காத்தோட்டமாக வெளியிலேயே வந்து வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து சமைங்க. வெட்டினதுக்கப்புறமா 30லேருந்து ஒரு 40 நிமிஷமாவது இந்த காய்கறிகள் வந்து சமைக்கிறதுக்கு கேப் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த காய்கறிகளை சமைக்கிறது உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். நல்ல சத்துக்கள் வந்து கிடைக்கும். அதாவது இப்படி செய்கிறப்ப தான் இதில் இருக்கக்கூடிய சல்ஃபோரபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து அதிகமாகும். வெட்டினோன்னு சமைச்சிட்டிங்கன்னா அது வந்து அதிகரிக்காது. அப்போ அந்த சத்து நமக்கு வந்து கிடைக்காம போயிடும். இந்த சத்து தான் புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. ஸோ புற்றுநோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முட்டைக்கோசு, காலிஃப்ளவரு, ப்ரக்கோலி இதெல்லாம் வந்து சாப்பிடணும். இதெல்லாம் எப்படி சாப்பிடணும்? வெட்டி ஒரு 10-20 நிமிஷமாவது நம்ம கண்டிப்பாக வச்சுருப்போம். ஏன்னா புழு இருக்கும், அதனால் வந்து போகணும்னு சுடுதண்ணியில் போட்டு நம்ம வச்சுருப்போம். ஆனால் அதை விட நீங்கள் வெட்டி 30-40 நிமிஷங்கள் கழித்து வந்து சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ புற்றுநோய்க்கான எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இயற்கையாகவே இந்த காய்கறிகளில் இருக்கும் பொழுது அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு வேளை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்க இருக்க வந்து பிரச்சனைகள் தான் அதிகமாகும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வெட்டினதுக்கு அப்புறமா இவ்வளோ டைம் எடுத்து சமைச்சிக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது தான் உங்களுக்கு புற்றுநோய் தடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட சத்தானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜைசோசைனைடு சொல்லக்கூடிய பொருளும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் இந்த 3 காய்கறிகளையும் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பாக நறுக்கணும்னு சமைக்கக்கூடாது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. நறுக்கி ஒரு அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா சமைங்க. 2வதாக நம்ம பார்க்கக்கூடிய காய் என்ன அப்படின்னா பூண்டு தாங்க. இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உரிச்சு வச்சுருவீங்க இல்லையா? ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உரித்து வச்சுக்கோங்க. எல்லா சமையல்லையுமே நம்மளுடைய தினசரி சமையலில் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இந்த பூண்டு. இந்த பூண்டு பொருட்களை சமைக்க பயன்படுத்துகிறப்போ அந்த தோலை மட்டும் நீங்கள் நீக்கிட்டோ அல்லது பொடுசாக நறுக்கியோ தட்டி போட்டோ வந்து பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா? ஆனால் இனிமே அப்படி வந்து செய்யாதீங்க. சமையலுக்கு பூண்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா தோலை நீக்காட்டாலும் பரவாயில்ல, நறுக்கினாலும் பரவாயில்ல, 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க. இப்படி நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது தான் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். ஏன்னா பூண்டில் அற்புதமான மாயங்கள்லாம் இருக்குது. அது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவே நல்லது.
ஏன்னா இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் வந்து அதிகமாகும். ஸோ அது வந்து உங்களுக்கு உடலில் சொல்ல முடியாத அளவுக்கு மேஜிக்கை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட பூண்டை நீங்களும் கட்டாயமாக வந்து உரித்து ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து செய்யுங்க. ஸோ 10 to 15 நிமிஷம் பூண்டுக்கு போதுமானது. அதுக்கப்புறமா நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய சமையலில் வந்து பயன்படுத்திக்கலாம். 3வதாக இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா வெங்காயம். பெரும்பாலும் வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் கட் பண்ணுவோம். கட் பண்ண உடனே வந்து சமையலில் போட்டுருவோம். பொதுவாக வெங்காயத்தை நறுக்கி ரொம்ப நேரம் வந்து வெளியில் வச்சுருக்கவே மாட்டோம். ஏன்னா ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். வச்சுருந்தோம்னா நீரெல்லாம் வந்து வெளியே வந்துடும். ஸோ பெரும்பாலும் யாரும் வெங்காயத்தை நறுக்கி ரொம்ப நேரம் வச்சுருக்கவே மாட்டாங்க. உடனே வந்து சமைச்சிருவாங்க. ஸோ வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் சல்ஃபர் பொருளும் அதிகமாக இருக்குது. அதனால் வெங்காயத்தை நறுக்கும் போதே நமக்கு கண்ணில் வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீர் வழியறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் சல்ஃபரும் தான். இதனால தான் நம்மளுடைய கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. இந்த சல்ஃபர் காற்றுல பரவி கண்களை வந்து அடையும் பொழுது இந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நடக்குது. ஸோ இதனால் கண்ணில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே வந்து அழியும். நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அப்படிங்கும் பொழுது அதில் வந்து கிருமிகளும் வெளியே வரும். இப்படிப்பட்ட வெங்காயத்தை நறுக்கி சமையலில் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உடனே வந்து பயன்படுத்தாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்படி 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை பயன்படுத்தும் பொழுது இதில் இருக்கக்கூடிய சல்ஃபர் பார்த்திங்கன்னா அதிகமாகும். அதனால் மாரடைப்பு வரக்கூடிய அபாயம் வந்து குறையும் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இனி வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 காய்கறிகளையும் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிடுங்க. ஆனால் எண்ணெயில் சேர்த்து சமைத்து சாப்பிட்றீங்க அப்படிங்கும் பொழுது ஒரு விதமான நன்மை கிடைக்கும். ஏன்னா எண்ணெயில் கொழுப்பு இருக்குது. இந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பில் கரையக்கூடிய தன்மை கொண்டது. இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நம்ம சமைக்கும் பொழுது இந்த கொழுப்பில் கரைஞ்சிடும் இந்த விட்டமின்ஸ் எல்லாம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெயில் சேர்த்து நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து நல்லது. ஸோ இந்த காய்கறிகளை நீங்கள் சமைக்கிறப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் அளவாக போட்டுக்கோங்க. அதிகமாக போட வேண்டாம். உப்பு அளவாக நீங்கள் சேர்த்து சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த 3 காய்கறிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸு ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய அளவு பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும். ஸோ பொதுவாக காய்கறிகளை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் இன்றைய காலகட்டங்களில் வேறு வழி இல்லாமல் எல்லோரும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது உண்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும் பொழுது எந்த காய்கறி கீரைகளாக இருந்தாலுமே அதனுடைய சத்துக்கள் கண்டிப்பாக குறைய தான் செய்யும். அதனால தான் அதிகமாக ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதுக்கான காரணம். ஸோ நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ அளவுக்கு அதிகமாக இதை வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டாம். அதுவும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்முடைய நல்லதே சாப்பிடவும் நலமோடு வாழ்வோம். இது மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம்.